ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மே 4ஆம் தேதியானது இன்று துவங்கியுள்ளது. காலையிலேயே விறுவிறுப்பாக துவங்கியிருக்கிறது. மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அடுத்து இந்த 5 மாநிலங்களிலும் ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்ற ஒரு ஆர்வத்துடன் காலை பொழுதை கண் விழித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் இந்த 5 மாநிலங்களை தவிர்த்து இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய தினம்தான் இந்த மே 4. இன்றைக்கி அப்படி என்ன சிறப்புங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் தான் இந்த மே 4. ஏன்னா இந்த 5 மாநிலத்திலும் புதிதாக ஆட்சி அமைக்க போகிறது யார், முதலமைச்சராக பதவியேற்க போகிறது யார் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு மக்களிடமே மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்த நாள் தான் இந்த மே. அப்படியேப்பட்ட இந்த மே தினத்தில் மே 4ஆம் தேதி இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களில் விறுவிறுப்பாக காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்குகிறது. இதில் முக்கியமாக பார்க்க போனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் இந்த இந்தியாவில் உள்ள 5 மாநிலத்திலையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்வேறு கட்டங்களாக வாக்குப்பதிவானது பதிவாகி வந்தது. அந்த வாக்குப்பதிவான முடிவுகள் இன்று ஒரே கட்டமாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில், அதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு சுமார் 3 தொகுதியில் நடைபெற்றுச்சு. அது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த மயிலாடுதுறை தொகுதி. விவசாயத்தை பிரதானமாக கொண்ட மாவட்டமாக இந்த மயிலாடுதுறை மாவட்டம் இருந்து வருகிறது. இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறும் வேட்பாளர், இந்த மாவட்டம் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் வேட்பாளர் என்பவர் விவசாயம் சார்ந்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுப்பார் என்ற ஆர்வத்தில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 3 தொகுதியிலும் குறிப்பாக சீர்காழி என்பது ஒரு தனி சட்டமன்ற தொகுதி. இங்கு கூட்டணி, திமுகவின் கூட்டணியில் மதிமுகவிற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த தொகுதியில் நேரடியாக மதிமுகவை அதிமுக எதிர்த்து களங்காண்கிறது. அங்கு தாவேகா மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட 4 முனை போட்டி நிலவருகிறது. குறிப்பாக சீர்காழி தொகுதியை பொறுத்த மட்டும் தாவேகா அதிக அளவு வாக்குகளை பெறும் என்ற சூழல் நிலவி வருகிறது. இதே போன்று மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அங்கே காங்கிரஸை நேரடியாக அதிமுக எதிர்க்காமல் அதன் கூட்டணி கட்சியான பாமக அங்கு களங்காண்கிறது. அங்கு 2மே கூட்டணி கட்சிகள் நேருக்கு நேர் மோதிக்கொள்கின்றன. இந்த இதில் அங்கேயும் தாவேகா மற்றும் நாதகா கட்சிகள் பிரதான போட்டியாக இருந்து வருகிறது. அதே போன்று பூம்புகாரில் தொகுதியில் மட்டுமே திமுக மற்றும் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அந்த தொகுதியில் அதிமுக மாவட்ட செயலாளரும் திமுக மாவட்ட செயலாளரும் 2 பேரும் நேரடியாக அந்த தொகுதியில் தங்கள் வேட்பாளராக அறிவித்து களம் கண்டிருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக 82.14% வாக்கானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் 84.9% வாக்கானது பதிவாகிறதுக்கு, அதுக்கு அடுத்தபடியாக சீர்காழியில் 82.44% வாக்கானது பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறையில் மட்டும் சற்று குறைவாக 79.67% வாக்கானது பதிவாகியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 7,34,105 வாக்காளர்கள் வாக்கு அளிக்க தகுதியான வாக்காளராக இருந்தனர். அதில் சுமார் 6,02,439 வாக்காளர்கள் கடந்த 23ஆம் தேதி தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார்கள். இந்த மயிலாடுதுறையில் பதிவான 6,02,439 வாக்குகளும் இன்று மயிலாடுதுறை அருகே உள்ள ஏவிசி தனியார் கல்லூரியில் எண்ணப்பட இருக்கிறது. முன்னதாக அந்த கல்லூரியில் 4 அடுக்கு பாதுகாப்போடு வாக்கு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்போடு மிகவும் பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்று இந்த வாக்கு எண்ணிக்கையானது அந்த ஏவிசி கல்லூரியில் 14 மேஜை, ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றது. குறிப்பாக பூம்புகார் தொகுதியில் மட்டும் 24 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. ஏனென்றால் மற்ற தொகுதியை காட்டிலும் பூம்புகார் தொகுதியில் சற்று வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பதால் அங்கு கூடுதலாக 3 சுற்றுகள் அதிகமாக அங்கு எண்ணப்பட இருக்கிறது.
மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்த வாக்காளராக 2,34,554 பேர் பதிவு பெற்று வாக்களிக்க தகுதியான வாக்காளராக இருந்தனர். இதில் 1,86,673 பேர் வாக்களித்துள்ளனர். அதேபோன்று சீர்காழி தனித்தொகுதியை பொறுத்த மட்டும் 2,41,319 வாக்காளர்கள் தகுதியான வாக்காளர்களாக இருந்தனர். அதில் 1,98,821 பேர் வாக்களித்திருந்தனர். அதேபோன்று பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் 2,59,232 பேர் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருந்தனர். குறிப்பாக இந்த 3 தொகுதிகளில் பூம்புகார் தொகுதியில் மட்டும் சற்று கூடுதல் வாக்காளர்களுக்கு காணப்பட்டனர். இந்த தொகுதியில் 2,17,945 வாக்குகள் பதிவாகி மாவட்டத்தில் அதிகபட்ச வாக்காக அங்கு மட்டும் 84.09% வாக்கானது பதிவாகியிருந்தது. இந்த சூழலில் இன்று யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற முடிவை தீர்மானிக்கும் வாக்கு எண்ணிக்கையானது இந்த ஏவிசி தனியார் கல்லூரியில் துவங்கி நடைபெற இருக்கிறது. இதன் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் யார் முன்னணி வகிக்கிறார்கள் என்ற ஒவ்வொரு விவரமும் படிப்படியாக நமக்கு தெரிய வரும். இன்று மதியத்துக்குள் ஓரளவுக்கு கணித்து விடலாம். இந்த தொகுதி மட்டுமில்லை, தமிழகத்திலேயும் யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார் என்ற ஒரு முடிவும் நமக்கு வந்துவிடும். ஏபிபி நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து எஸ். ஜெகநாதன்.